வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 25க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறீங்க, அதாவது ஒரு கால் ஆப்ஷனோ அல்லது புட் ஆப்ஷனோ பை பண்ணுறீங்க. நீங்கள் பை பண்ண பிறகு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த ஆப்ஷன் ப்ரீமியோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் பையராக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இதே நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செல் பண்ண ப்ரீமியமுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஸோ லோவில் இருக்கும்போது பை பண்ணணும், ஹை ப்ரைஸில் இருக்கும்போது செல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான பிரின்சிபல். அதே நேரத்தில் ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் தீட்டா டிகே அப்படிங்கிறது ஆப்ஷன் பையருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்டை கொடுக்கும். ஆப்ஷன் செல்லருக்கு அதே தீட்டா டிகே அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய மூவ்மெண்ட் தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறீங்களா இல்லை லாஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. ஆனால் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸோடைய மூவ்மெண்ட்டை எது தீர்மானிக்குது? நீங்கள் சிம்பிளாக சொல்லும்போது ஸ்பாட் தான் தீர்மானிக்குது, அல்லது நிஃப்டி 50 அல்லது அந்த இண்டெக்ஸு, அந்த அண்டர்லையிங் அசெட் தான் தீர்மானிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேலோட்டமாக இது சரி அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனையாக அந்த ஸ்பாட்டோ அல்லது அந்த அண்டர்லையிங் அசெட்டு தான் ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய வேல்யூவை டிசைட் பண்ணுது அப்படின்னா, அப்போது அந்த அண்டர்லையிங் அசெட் எந்த பக்கமுமே நகராமல், மார்க்கெட் எந்த பக்கமுமே மூவ்மெண்ட் கொடுக்காம ஒரே இடத்துல இருக்கும்போது இந்த ப்ரீமியத்துடைய வேல்யூவும் ஒரே இடத்துல தானே இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை, இங்கே வேல்யூ அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ப்ரீமியம் வேல்யூ சேஞ்ச் ஆகிறத ஸ்பாட் மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை, இன்னும் பல காரணிகள் சேர்ந்து தான் இந்த ப்ரீமியம் வேல்யூ எப்படி மூவ் ஆக போகுது, எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அப்படிப்பட்ட காரணிகளில் ஒன்று தான் வாலட்டிலிட்டி. இந்த வாலட்டிலிட்டினா என்ன, இது எப்படி ஒரு இம்பாக்டை கொடுக்குது ஒவ்வொரு ஆப்ஷன் ப்ரீமியம் வேல்யூவில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த எபிசோட் 25ல் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 25க்கு உங்களை மறுபடியும் அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த எபிசோடில் வாலட்டிலிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு பவர் அப்படிங்கிறது இந்த வாலட்டிலிட்டிக்கு இருக்குது. அதாவது அந்த அண்டர்லையிங் அசெட் இருக்குது இல்லையா, அதில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லைனாலும் கூட இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை பொறுத்து ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக ஷார்ப்பாக மூவ்மெண்ட் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஐவி ஒரே 1% இன்க்ரீஸ் ஆனால் கூட ப்ரீமியம் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக ஜம்ப் ஆகும். ஈவன் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் சேம் வேல்யூவில் இருந்தாலும் கூட இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்ட் கொடுத்துருந்தா எந்த அளவுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் பெரிய வித்தியாசத்தை காமிச்சிருக்குமோ அந்த அளவுக்கு வித்தியாசத்தை வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனாலே கூட காமிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா இந்த ஐவி அப்படிங்கிறது, அதாவது இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ப்ரீமியமும் சேஞ்ச் ஆகும். ஈவன் எந்த விதமான மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லைனாலும் கூட இந்த ஐவி சேஞ்ச் ஆகிறது மூலமாக ஆப்ஷன் ப்ரீமியம் மூவ் ஆகிறது மூலமாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். பிகினரை இந்த ஐவி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ட்ராப் பண்ணிடும். அதனால் இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக லேர்ன் பண்ணணும். ஆல்வேஸ் இந்த ஐவி என்னவா இருந்துட்டு இருக்கோ ஒவ்வொரு ஆப்ஷன் ப்ரீமியம்லேயும் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்ததாக நம்ம இந்தியா விக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியா விக்ஸ் அப்படின்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மார்க்கெட்டில் ஃபியர் லெவல் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது. இந்த இந்தியா விக்ஸோட வேல்யூ என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 30 நாளுக்கு மார்க்கெட்டினுடைய வாலட்டிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இந்தியா விக்ஸுக்கு ஃபியர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பேர் கூட இருக்குது. இப்போ இந்த விக்ஸுக்கும் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, எப்படி அதை நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ விக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்க்கெட் காமாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். விக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பேனிக் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ நார்மல் ரேஞ்ச் அப்படிங்கன்னு பார்க்கும்போது 15, 16 இந்த வேல்யூஸில் இருக்குது அப்படின்னா விக்ஸ் நார்மல் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா 25க்கு மேலே இருக்குது அப்படின்னா அங்கே இந்த இடத்துல ஃபியர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். இன்னும் 25க்கும் மேலே அதிகமாக 30, 40லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய பேனிக் கிரைசிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணத்தோடு நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, கோவிட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸ் அப்படிங்கிறது வெரி ஹை லெவல் வரைக்கும் போச்சு. மார்க்கெட்லாம் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு. பேனிக் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. மிகப்பெரிய மூவ்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபியர் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 70, 80 வரைக்கும் இந்த இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது கோவிட் டைமில் போச்சு.
இந்த இந்தியா விக்ஸுக்கும் ப்ரீமியமுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபியர் அதிகமாக இருக்கும்போது, இந்தியா விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ப்ரீமியம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். செல்லர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறது மோர் மணியை இந்த இடத்துல டிமாண்ட் பண்ணுவாங்க. ஃபியர் வந்து கம்மியாக இருக்கும்போது ப்ரீமியம் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டேபிளான மார்க்கெட்டாக இருக்கும். சீப்பான விலையில் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் பை பண்ண முடியும் அல்லது செல் பண்ண முடியும். ஸோ இந்த விக்ஸை பொறுத்து தான் ஆப்ஷன் ப்ரீமியம் என்ன விலையில் இருக்குது அப்படிங்கிறது தீர்மானமாகுது. ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த விக்ஸ் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எந்த அளவில் இருக்கும் அல்லது எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத கூட ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இந்த விக்ஸை வச்சு. எப்படின்னா, இப்போ விக்ஸ் டிவைடட் பை 16 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் அடுத்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டாக அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஓரளவுக்கு இந்த எஸ்டிமேஷனுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக் லெவலில் புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு விக்ஸ் அப்படிங்கிறது 10 இருக்குது அப்படின்னா டிவைடட் பை 6 போடும்போது 0.6% அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்குது. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது கரண்ட் வேல்யூலேருந்து 0.6% அப்புக்கு போகலாம் அல்லது 0.6% டவுன் சைட் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ரேஞ்சை இந்த விக்ஸை வச்சு நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஸோ விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது பெரிய மூவ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஸ்லோவான மூவ்மெண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பேசிக் லெவலில் புரிஞ்சிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த விக்ஸை வச்சு எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணுறதா அல்லது செல்லிங் பண்ணுறதா, மார்க்கெட் எதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கூட ஓரளவுக்கு நம்ம வந்து யூகிக்க முடியும். இப்போ விக்ஸ் வந்து 13க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்கை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். விக்ஸ் வந்து 13லேருந்து 20 இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். 20 to 25 இந்த ரேஞ்சில் விக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல செல்லிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. விக்ஸ் வந்து 25க்கும் அதிகமாக இருக்கும்போது ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறதே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். ஏன்னா 25க்கும் அதிகமாக விக்ஸ் இருக்கும்போது, வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது, மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன் வந்து வேகமாக போயிட்டு வரும்போது நம்மளால் வந்து அந்த பொசிஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த விக்ஸை வச்சு நிறைய மித்தும் கூட மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல் மித்து என்ன அப்படின்னா, விக்ஸை வச்சு மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் வந்து யூகிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு விக்ஸ் வந்து அப் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓரளவுக்கு தான் உண்மைன்னு சொல்ல முடியும். எல்லா நேரங்கள்லையுமே வந்து விக்ஸ் கூடுனுச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆக தான் போகுது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஈவன் விக்ஸ் அதிகமாக இருந்தாலும் கூட மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ விக்ஸை வந்து எதை தீர்மானிக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது அப் சைட்லையும் இருக்கலாம், டவுன் சைட்லையும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த விக்ஸை வச்சு மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான இண்டிகேஷனில் தான் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது மித்து என்ன அப்படின்னா, லோ விக்ஸில் இருக்கும்போது நீங்கள் நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்லுவாங்க. லோ விக்ஸ் அப்படின்னா கேரண்டிடான ப்ராஃபிட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. மார்க்கெட் இந்த டைமில், அதாவது லோ விக்ஸ் சமயத்தில் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதே நேரத்தில் பையர்ஸ் வந்து மணியை வந்து லூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரீமியம் டிகேனால மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும்போது டைம் டிகே அதிகமாக இருக்கிறதுனால பையர்ஸால் இந்த இடத்துல வந்து பணம் பண்ண முடியாது. ஸோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பையர்ஸுக்கு. லோ விக்ஸில் வந்து அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மூணாவது மித்து என்ன அப்படின்னா, இந்த விக்ஸை வச்சு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் என்ன, எக்ஸாக்ட் மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. விக்ஸை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சிக்கலாமே தவிர, ஒரு ஃபிக்ஸ்டான மூவ்மெண்ட் இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்குள்ளே அதை கொண்டு வரவே முடியாது. மார்க்கெட் அந்த ரேஞ்சை விட்டு எக்ஸிட்டும் ஆகலாம், அல்லது அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லைனா அந்த ரேஞ்சுக்குள்ளேயும் ஸ்மாலர் ரேஞ்சுக்குள்ளே கூட மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விக்ஸை வந்து நம்ம எப்போதுமே ரொம்ப கவனமாக அணுகணும். இது வரைக்கும் நம்ம விக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஐவி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத நம்ம ஐவின்னு சொல்கிறோம். இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரைக்குக்கும் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் ஃபியர் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை ரொம்ப நேரடியாக வந்து இம்பேக்ட் பண்ணும். ரொம்ப டீட்டெயில்டு லெவலில் இது வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். விக்ஸை விட ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐவின்னு சொல்லக்கூடிய அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி தான். இந்த ஐவியையும் விக்ஸையும் நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, விக்ஸ் அப்படிங்கிறது ஓவரால் மார்க்கெட் வியூ என்னவா இருக்குது, ஃபியர் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நமக்கு காட்டும். இந்த ஐவி அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்லையும் என்ன வியூ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். விக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேக்ரோ லெவல் அப்படின்னா ஐவி அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ லெவல். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இந்த ஐவியோட இம்பாக்ட் ப்ரீமியமில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஐவி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரீமியம் வந்து ரைஸ் ஆகும். ஐவி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரீமியம் வந்து ஃபால் ஆகும். ஈவன் ப்ரைஸில் எந்த விதமான
விதமான மூமெண்ட்டுமே இல்லை, அண்டர்லைங் அசன்ல எந்த விதமான மூமெண்ட்டுமே இல்லைனாலும் கூட ஐவி இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்கள், அதாவது ப்ரீமியம் ரைஸ் ஆகிறது ஐவி இன்க்ரீஸ் ஆகும்போதும், ஐவி டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரீமியம் ஃபால் ஆகிறதும் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் அல்லது ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது ஐவியை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரீமியமை வந்து வேகமாக வந்து ஸ்பைக் அடிக்க வைக்கும். அந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கு பிறகு ஐவி அப்படிங்கிறது ட்ராப் ஆகும், ப்ரீமியம் அப்படிங்கிறதும் ரொம்ப வேகமாக வந்து கிராஷ் ஆகும். இப்போ பட்ஜெட் சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிப்ரவரியில் பட்ஜெட் இருக்குன்னா ஜனவரியிலேருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், அந்த ஐவி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், ப்ரீமியம் எல்லாமே அதிகமாக இருக்கும். பட் அந்த பட்ஜெட் டே அன்னைக்கு அந்த ஐவி அப்படிங்கிறது கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, பட்ஜெட் டே அன்னைக்கு அந்த ஐவி கிராஷ் ஆகும்போது கண்ணுக்கு முன்னாடியே உங்களுடைய ப்ரீமியம் வேல்யூ எல்லாமே வந்து ஃபால் ஆகும். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் இந்த ஐவி தான். எப்படி நம்ம வந்து விக்ஸோட வேல்யூ வச்சு நம்ம என்ன மாதிரி பொசிஷன் எடுக்கலாம், பையிங் பக்கம் போகலாமா அல்லது செல்லிங் பக்கம் போகலாமா அப்படிங்கிறத பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த ஐவியை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஐவியோட வேல்யூ 25க்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 25 to 50 இருக்குது அப்படின்னா செல்லிங் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐவி 60க்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது தான் மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். ஏன்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த பொசிஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நம்ம வேகானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். வேகா அப்படிங்கிறது ஐவியோட இம்பேக்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் வேகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரீமியம் சேஞ்ச், அதாவது ஐவி வந்து 1% வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு அது ப்ரீமியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறது தான் வேகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையும் நம்ம வந்து ஒரு கீ வாலட்டிலிட்டி இண்டிகேட்டராக நம்ம சொல்லிக்க முடியும். இது நேரடியாக P&L வந்து அஃபெக்ட் ஆகும். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கிரேக். இது இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வாலட்டிலிட்டினா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோவை பாருங்கள், புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கீழே இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சந்திப்போம்.